அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஜெட்ஸ் அண்ட் மொபைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோ தான் பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு போடுறோம்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டாக்ஸ் ஆக்சுவலாக புதுசாக ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு புதுசு கொஞ்சம் நிறைய ஒரு 4 to 5 ஃபோன்ஸ் வந்தது. அது ரொம்ப டாப் எண்ட் ஃபோன்ஸாக வந்தது. அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக சேல் ஆச்சு. அது இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ கரண்ட் ஸ்டாக்ஸ் வந்து நான் காட்டுறேன், ஒன் பை ஒன் காட்டுறேன். சும்மா ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக உள்ள போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். சாம்சங் S21 FE 5G ஃபோன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாம்சங் A23, இது ஒரு 5G டிவைஸ் தான். எல்லாமே ஒரிஜினல் காம்போட இருக்குது. சொல்ல போனால் 14 Pro Max, இது ஒரு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ். ரெட்மி நோட் 13ல இதுவும் பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ் இருக்கு. மோட்டோ சிக்னேச்சர், இது ஒரு சூப்பரான பிராண்டு, நியூ கண்டிஷன் ஃபோனு. ஆக்சுவலாக சொன்ன போஸ் ஸ்பீக்கரோட கொடுத்துருக்காங்க. இந்த அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ரியல்மியில் 16 லேட்டஸ்ட்டாக ஒரு சீரிஸ் விட்டுருக்காங்களா அது. ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் சீல்டு கட்டு, உங்களுக்கு வந்து நான் ஆக்டிவ் பீஸ் இது அது இருக்குது. விவோ V29 Pro, இது ஒரு சூப்பரான டிவைஸ் தான். இது ஒன் பை ஒன் காட்டுறேன். இது எல்லாமே சொல்ல போனால் எல்லாமே ஒரு 5G டிவைஸ் தான். ஒன்லி இந்த டேப் மட்டும் பார்த்தீங்கன்னா நார்மலாக 4G வரும். மீது எல்லாம் 5G இது. இது ஒன் பை ஒன் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து லீஸ்ட் பட்ஜெட் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் S21 FE. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா S21 FEலாம் பார்த்தீங்கன்னா 14,000 to 15,000 rupees போடுவோம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 7,900 rupees கொடுக்குறோம். 7,900 ரூபாய்க்கு சாம்சங் S21 FE. அது இல்லாமல் 256GB வேரியன்ட், சூப்பரான வேரியன்ட். இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல ரொம்ப மைல்டாக ஒரு லைனு, ரொம்ப மைல்டான லைனு தான். ஒரிஜினல் காம்போ தான். இன்ஃபிங்கம் டிஸ்பிளே எல்லாம் ஒர்க் ஆகுது. இது ஒரு 5G டிவைஸ். இந்த ரேட்டுக்கு இப்போ யூஸ்வலாக கிடைக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேஷனாக இல்லை, இந்த லைன் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்பிளே தான் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. மற்றபடி அந்த அளவுக்கு தெரியல. இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி ஸ்பெஷலான வேரியன்ட் தான். 256GB இன்பில் ஸ்டோரேஜோட இருக்குது. புதுசுலாம் வாங்க போனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தி வரும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ஃப்ரேமில் கூட எதுவும் டென்ட் ஸ்க்ராச்சஸ்லாம் இல்லை. பேக் டோர் மட்டும் லைட்டாக பவுச் மார்க்ஸ் இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வாங்க S23, நம்ம கிட்ட 23+23 வாங்கிட்டு போனார். அவர் சும்மா டிஸ்பிளே லைனோட 2-3 லைன் இருந்துச்சு. அவரே வந்து நம்ம கிட்ட பில் இருக்கான்னு கேட்டாரா, நான் பில் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே வந்து என்ன செட்டிங் பண்ணான்னு தெரியல. ஷோரூம்லேயே கொடுத்து லைஃப் டைம் வாரண்டின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வாரண்டி கிளைம் பண்ணி புதுசாக டிஸ்பிளே மாற்றி எங்கிட்ட சொல்லியிருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கான்செப்ட்ல நீங்கள் தேவைப்படுச்சுன்னா மாற்றிங்கன்னா அதுக்கு நான் கேரண்டி தர மாட்டேன். இப்போ இருக்க கண்டிஷனில் அப்படியே கொடுத்துரும். ஜஸ்ட் 7,900 S21 FE 5G ஃபோன் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்சங்கில் A23 5G, இது ஒரு 5G டிவைஸ் தான். இது இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 128GB இன்பில் ஸ்டோரேஜ் இருக்குது. இது ஒரு நல்ல சூப்பரான 5G டிவைஸ் தான். ஒரிஜினல் காம்போ தான். காம்போலாம் சேஞ்ச் பண்ணல. டிஸ்பிளே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது. லைட்டாக பேக் கேஸ் போட்ட பவுச் மார்க்ஸ் மட்டும் தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸோ டென்ட்டோ அந்த மாதிரிலாம் எல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,800 rupees கொடுக்கும். 7,800 ரூபாய்க்கு சாம்சங் சாம்சங் A23 உங்களுக்கு வந்து இது ஒரு 5G டிவைஸ் தான். இது அப்புறம் பார்த்தீங்கன்னா விவோ V29 Pro, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. பிராண்ட் நியூ ஃபோன் கிடையாது, பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. ஒரு ஸ்லிம்மான ஃபோன் தான். இது ஃபுல் கிட்டோட இருக்குது. இது பாக்ஸ் பில் ஃபுல் கிட்டும் இருக்குது. இதோட வேரியன்ட் ஸ்பெஷலான வேரியன்ட் தான். 12GB வேரியன்ட் அண்ட் 256GB இன்பில் ஸ்டோரேஜ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிவைஸ். புதுசுலாம் வாங்க போனோன்னா 30,000 above இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபிங்கர் டிஸ்பிளே தான். 12GB RAM அண்ட் 256GB இன்பில் ஸ்டோரேஜ். நல்ல ஒரு ஸ்லீக்கான டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. ஆக்சுவலாக இதில் அதெல்லாம் முன்னாடி ஃபோன் பார்த்தது பார்த்தீங்கன்னா பவுச் மார்க்ஸ்லாம் இருந்துச்சு. இதில் அந்த மாதிரி பவுச் மார்க்ஸ்லாம் இல்லை. ரொம்ப சூப்பரான டிவைஸ். இதில் பாக்ஸில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, பாக்ஸில் ஒரிஜினல் சார்ஜர், விவோட ஒரிஜினல் ஃப்ளாஷ் சார்ஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரெஸ்பெக்டிவ் USB இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் தான். இதோட பில் கூட இருக்குது. பில் பார்த்தீங்கன்னா 30,000 ப்ளஸ் வாங்கியிருக்காங்க. மோர் தென் 1.5 year 2 year கிட்ட ஆச்சு. பட் ரொம்ப க்ளீனாக இருக்குது கண்டிஷனில். 30,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 18,200, 18,200 ரூபாய்க்கு விவோ V29 ஈன்ற ஒரு சீரிஸ், எக்கனாமிக் சீரிஸ் தான். அது ரேட் கம்மியாக வரும். இது பார்த்தீங்கன்னா V29 பிளைன் சீரிஸ் தான். இதோட ரேட் சொன்ன மாதிரி 30,000 ரூபாய்க்கு பில் வாங்கியிருக்காங்க. நம்மளோட ரேட் பார்த்தீங்கன்னா 18,200. நல்ல ஒரு க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இப்போ சொல்லிட்டு வந்தது நோட் 13. ரெட்மியில் நோட் 13 இது ஒரு சூப்பரான டிவைஸ் தான். ரெட்மியே சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நோட் சீரிஸ் அதை விட கொஞ்சம் ரொம்ப டாப்பாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 120 Hz AMOLED ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பர் ஸ்லிம் டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 108 MP கேமரா, 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் உள்ளவே இருக்குது. ஃபுல் கிட்டோட இருக்குது. இதோட வேரியன்ட் ஸ்பெஷல் வேரியன்ட் 256GB இன்பில் ஸ்டோரேஜ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபுல் கிட் இருக்குது. டிவைஸ் காட்டிடுறோம். டிவைஸ் உள்ளே இருக்குது. ரொம்ப க்ளீன் கண்டிஷனில் தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் சார்ஜர் 33 watt சார்ஜர், அதோட USB கேபிள் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 9,500 rupees, 9,500 ரூபாய்க்கு ரெட்மி நோட் 13 5G நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட்ஸே வந்து ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கு. செகண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா புதுசு ரேட்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப டாப்பாக ஏறிடுச்சு. யூஸ்வலாக வந்து 6,000 ரூபாய் 6,500 வித்துட்டு இருந்த 4G ஃபோனே இப்போ 9,500 rupeesக்கு நம்மளுக்கே கொடுக்குறாங்க. நாங்கள் அதில் ஒரு 300-400 ரூபா வச்சு சேல் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,000 ரூபா 6,500 ரூபா வித்த ஃபோனில் இப்போ மோர் தென் 9,000 10,000 கிட்ட சேல்ஸ் ஆகுது. அதனால வந்து செகண்ட்ஸ் கூட மவுஸ் ஜாஸ்தியாகுது. இருந்தாலும் சரி, நம்ம வந்து ரொம்ப ரெகுலராக போடுற ரேட்டு தான் போட்டிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ணிக்கலாம்.
இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிவைஸ். மோட்டோரோலா சிக்னேச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் கிட்டோட ஜஸ்ட் ஒரு 2 months ஓல்டு தான். இன்னும் உங்களுக்கு 10 months வாரண்டியோட இருக்கு. இது சூப்பரான ஃபோன். இது ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதில் சவுண்ட் பை போஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரு நல்ல ஒரு டாப் மோஸ்ட் சவுண்ட் குவாலிட்டியோட ஃபோன் தான் இது. ப்ளஸ் உங்களுக்கு டிவைஸும் சூப்பரான கண்டிஷனில் சூப்பரான கலரில் இருக்குது காட்டிடுறேன். இதோட டிவைஸில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவைஸோட 90 watt ஃபாஸ்ட் சார்ஜிங், அதோட ரெஸ்பெக்டிவ் கேபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப்பான ஃபோன் தான். கொஞ்சம் கிட்ட வாங்க. இதோட டெக்ஸ்சர், இதோட ஸ்லிம் டிசைன் எல்லாமே ரொம்பவே டாப்பா இருக்கு. பாக்குறதுக்கு நல்ல ஒரு கோல்டு கலர்ல, ஆக்சுவலா இந்த ஆலிவ் கிரீன் சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேட் ஃபினிஷ் ஆனது, ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும். கேமரா வந்து அல்டிமேட்லி நல்லா கிளீனா இருக்கு. இது ஒரு எல்இடி டிஸ்பிளே, இன்ஃபிங்கர் டிஸ்பிளேயோட இருக்கும். சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. இது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 months ஓல்டு, இன்னும் 10 months வாரண்டியோட இருக்கு. ரொம்ப மோட்டோல ஸ்லிம்மா விட்ட போன்ல இது ஒன்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா டால்பி அட்மோஸ் ஸ்டீரியோ சவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட இங்க பாருங்க டால்பி விஷன், ஆக்சுவலாக கேமராவோட ஃபிளாஷ் லைட். இது ஒரு பார்த்தீங்கன்னா டிஎஸ்எல்ஆருக்கு கொடுக்குற யூஸ் பண்ணுற கேமரா மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஃபிளாக்ஷிப்பான ஃபோன் தான் இது. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஃபோனு, நல்ல சேல்ஸ் ஆகிட்டு இருக்க ஃபோன் தான் இது. இதோட வேரியன்ட் காமிச்சிடுறேன் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா மோட்டோவில் சிக்னேச்சர், இதோட நேமே வந்து மோட்டோ சிக்னேச்சர் லேட்டஸ்ட்டாக விட்ட ஃபோன் தான். இங்கே காட்டு. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 256GB ஸ்டோரேஜ் இருக்கு. 12GB RAM, 12 ப்ளஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கேமரா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக 50+50+50 டிஸ்பிளே பாருங்க, ரொம்ப சூப்பராக கொடுத்தாங்க. 2780x1264 பிக்சல் டென்சிட்டி, நல்ல ஒரு கிளாரிட்டியான டிஸ்பிளே. சவுண்ட் பை போஸ், இதான் ரொம்ப அல்டிமேட்ல ஒரு டாப் நாட்ச்னு சொல்லலாம். இது ரொம்ப சூப்பராக குவாலிட்டி நல்லா இருக்கும். இதுல வீடியோ பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா 60,000 ப்ளஸ் வருது, 60,000 ரூபாய் கிட்ட வருது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 2 months ஓல்டு. ஆனால் 2 months ஓல்டு மாதிரி இருக்கிற ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் தான். அது புதுசாக ஒரு சீல்டு கட் ஃபோன் எப்படி இருக்கும் அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 43,500, 43,500 ரூபாய்க்கு மோட்டோ சிக்னேச்சர் கொடுக்குறோம். இது தேவைப்படுங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாக் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா Realme 16. இது ஒரு பிராண்ட் நியூ டிவைஸ் தான். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சீல்டு கட்டு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டுலாம் கிடையாது, நான் ஆக்டிவ் பிசி. ஆக்சுவலாக நம்ம தான் ஃபர்ஸ்ட் யூசர். நம்ம வந்து சிம் போட்டோம்னா நம்ம தான் இதுக்கு ஓனர் மாதிரி. இது ஸ்பெஷலான, ஆக்சுவலாக இதோட இதோட டிசைன் ரொம்ப ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதுல 50 மெகா பிக்சல், இதோட சோனியோட கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 7000 mAh பேட்டரி. சொல்லப்போனால் அவ்வளோ ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான டிவைஸ். இவ்வளோ ஸ்லிம் டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சூப்பரான டிவைஸ் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பிக்சல் இப்போ லேட்டஸ்ட்டாக விட்டுருக்காங்களா 10 XL அந்த மாதிரி ப்ரோ சீரிஸ் மாதிரியே சூப்பராக விட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. ரொம்ப பெரிய சைஸ் இல்லாமல், ரொம்ப சின்ன சைஸ் இல்லாமல் நல்ல ஒரு டீசெண்டான சைஸில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு எல்இடி டிஸ்பிளே, இன்ஃபிங்கர் டிஸ்பிளேஸோட இருக்குது. ஆக்சுவல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 43 சம்திங் இருக்குது. 42,000 43,000 இருக்குது. இது ஜஸ்ட் சீல்டு கட்டு தான். இது எதுவுமே யாருமே யூஸ் பண்ணல. சொல்லப்போனால் சிம்மு போடல. சிம்மு எப்போ போடுறோமோ ஃப்ரம் த டேட் ஆஃப் புட்டிங் சிம் வாரண்டி வில் பி ஸ்டார்டட். அந்த இதில் இருக்குது. இது யூஸே பண்ண இன்னும் பிரிக்கவே இல்லை. சார்ஜர், ஒரிஜினல் சார்ஜர் இருக்கு. அதோட ரெஸ்பெக்டிவ் கேபிள் இன்னும் ஓப்பன் பண்ணாமல் இருக்கு. ஜஸ்ட் சீல்டு கட்டு தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 29,800, 29,800 ரூபாய்க்கு Realme 16 இப்போ லேட்டஸ்ட்டாக போயிட்டு இருக்க சீரிஸ் ஆன் ஆயிடுச்சு பாருங்க. இது ஒரு எல்இடி டிஸ்பிளே தான். ஜஸ்ட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் யூசர். தேவைப்படுறவங்களுக்கு சொல்லுங்க. புதுசாக ஃபோன் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் போனால் சூப்பராகவே இருக்குது. Realme 16 சொன்ன மாதிரி. இதோட வேரியன்ட் சொன்ன மாதிரி 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் இருக்கு. 12GB RAM and 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். இது ஒரு 5G டிவைஸ் தான். ஏர் பிளாக் அண்ட் கலர்லாம் பார்த்தோம், ஸ்பெக்கும் பார்த்தோம். சூப்பரான ரேட்டு. தேவைப்படுங்க சொல்லுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 14 Pro Max. இன்னைக்கு ஆக்சுவலாக 13 Pro Max வந்துச்சு. அப்புறம் வந்து 15 Pro வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா 14 Pro Max மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா, இதோட வேரியன்ட் சொல்லிடுற ரேட்டுக்கு முன்னாடி, இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 256GB இன்பில்ட் ஸ்டோரேஜ். டிவைஸ் நல்லா க்ளீன் கண்டிஷனில் இருக்கு. பேட்டரி ஹெல்த்தும் ஓரளவுக்கு 80% இருக்கு. 80% ப்ளஸ் தான் இருக்குது. ஒரு நல்ல ஒரு எல்இடி டிஸ்பிளே. அது இல்லாமல் ஒரு ஸ்டோரேஜும் ஆக்சுவலாக 128லாம் கிடையாது, 256GB ஸ்டோரேஜ் காட்டிடுறோம். iPhone 14 Pro கூட இல்லை, 14 Pro Max 256GB ஸ்டோரேஜ். பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 80+ இருக்கு. இது ஒரு நல்ல க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஸ்கிராச்சஸ் டென்ட்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம் கார்டு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக வந்து சிம்லாம் கிடையாது, சிம் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 51,500, 51,500 ரூபாய்க்கு iPhone 14 Pro Max வேரியன்ட் நம்ம பார்த்தோம். தேவைப்படும் கால் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் ஸ்டாக்ஸ் இது Realme என்னது லெனோவோ டேப் ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா TB870SF ஒரு மாடல் தான். இது ஒரு 8 to 10 inch டேப். ஒரு நல்ல குவாலிட்டியான டேப் தான். இப்போ டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருக்குது. சார்ஜ் இல்லாமல் இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3,900 கொடுக்குறோம். 3,900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். தேவைப்படும் சொல்லுங்க. இது இல்லாமல் லேப்டாப்ஸ் அப்புறம் டெஸ்க்டாப்லாம் நிறைய வந்துருக்கு. உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு டெஸ்க்டாப் காட்டுறேன். இங்கே வாங்க.
டெஸ்க்டாப் நான் நெக்ஸ்ட் ஆட்ல காட்டுறேன் உங்களுக்கு. டெஸ்க்டாப்லாம் சூப்பரான ரேட்டுக்கு வந்துருக்கு. ஏசரோடது i5ல வந்து 6th ஜென்ரேஷன் டெஸ்க்டாப் தான் இது. ரொம்ப நல்ல ஸ்பீடாக இருக்கும். சொல்லப்போனால் இது ஹார்ட் டிஸ்க் வந்து எஸ்எஸ்டி ஸ்டோரேஜோட இருக்குது. உங்களுக்கு வந்து 2560 எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் இருக்குது. தேவைப்படும் சொல்லுங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கு நான் தனியாக டிஸ்பிளேல உங்களுக்கு மானிட்டர் எல்லாமே தனியாக வந்துடும். மானிட்டர் இருக்குது, அதுக்கு கீபோர்ட்லாம் இருக்குது. வெறும் சிபிஓட ரேட் சொல்லிடுறேன். வீடியோ சிபிஓட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து 10,800 ருபீஸ் கொடுப்போம். மானிட்டர்லாம் தனித்தனி ரேட் வரும். இல்லை மானிட்டர் உங்களுக்கு புதுசு வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். மானிட்டர் நம்மகிட்ட இருக்கு நிறைய மானிட்டர், இந்த மாதிரி டெல், ஏசர், லேப்கேர், பேசிக்கான ரேட் கம்மியாக வரும். அதில் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் காட்டுறேன். நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு லேப்டாப் ஸ்டாக்ஸோட உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.